எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல், எக்ஸலண்டான டேஸ்ட் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் உளுந்து இல்லாமல் செய்யக்கூடிய ரெசிபி. அரைச்ச உடனேயே சுடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொல்கிற அளவுகள் படி கரெக்டாக இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்ச வெள்ளை காராமணியை தான் எடுத்திருக்கேன். இந்த காராமணியை 2-3 முறை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊறணும். 1 கப் அளவுள்ள காராமணியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுள்ள பச்சரிசி, நான் 5020 பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி தான் சேர்க்கணுன்றது கிடையாது, இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 1 கப் அளவு ஊறின காராமணிக்கு 1 கப் அளவு பச்சரிசி இல்லை இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஊறணும். பச்சரிசியாக இருந்ததுன்னா 1 மணி நேரம் ஊறினா போதும். இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை எடுத்து சேர்த்துட்டு அதில் 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்து சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேங்காய் துருவல், ஒரு மீடியம் சைஸு தேங்காயில் 1/2 மூடி அளவு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் நீங்கள் கூடுதலாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது போல் அரைச்ச பிறகு இதில் காராமணியை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது, திரியாகவும் அரைக்கக்கூடாது. இது போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு எல்லா மாவும் ஒன்றா சேர்ந்த பிறகு நம்ம கலந்துக்க கூட செய்யலாம். நீங்கள் நிறைய அளவு அரைக்க போகிறீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்ச மாவை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் கப்பில் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா மாவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு எந்த அளவு உங்களுக்கு தேவை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவு இது திக்காக இருக்குது இந்த மாவு. அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இலகலாகவும் இருக்குது. இது போல் அரைச்சிக்கணும். அரிசி நல்லாவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இருந்ததுன்னா நம்ம இதை தோசைகளாவோ அடைகளாவோ ஊற்றும் பொழுது அப்படியே உடஞ்சி வந்துடும். சாப்பிட்றதுக்கும் அந்த கரெக்டான டேஸ்ட் நமக்கு தெரியாது. இதில் கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் துருவல் சேருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் தேங்காய் துருவல் இல்லை, நமக்கு அர்ஜென்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செஞ்சு சாப்பிடலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெய் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி எண்ணெயோட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ இதில் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். முழு உளுந்தம்பருப்பு, நம்மக்கிட்ட உடச்ச உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த உளுந்தம்பருப்பு இருந்தாலுமே நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா மொறுன்னு கடிப்படும் பொழுது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே போல் 1/4 டீஸ்பூன் அளவில் சீரகம் சேர்க்கணும். சீரகம் நல்லா பொரியட்டும். கரண்டி வச்சு கலந்து விட்டால் எல்லா பக்கமே கரெக்டாக கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வரும். இது போல் ஒரு கலர் வரைக்கும் செவந்த பிறகு இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா நீளமாக இருக்க பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தேன். கருவேப்பிலை இலைகள் 1 இனுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கடாயில் இருக்க அந்த சூடே நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் வெங்காயம் இதுலேயே ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் இது எல்லாமே கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நம்மளோட விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது தான். கொத்தமல்லி இலைகள் நல்லா இதில் சேர்த்துட்டு கலந்து விட்ட பிறகு இதில் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த சூட்லேயே இந்த பெருங்காயத்தூளும் நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துடும். கட்டி பெருங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா மாவு அரைக்கும் பொழுதே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவோடு சேர்ந்து அது நல்லா கலந்து வரும். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து மாவில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு நல்லா சுட தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தாளிப்பு ஆறிடுச்சுனாலுமே பரவாயில்ல. அந்த தாளிப்பை எடுத்து மாவில் நம்ம சேர்த்துக்கலாம்.
தாளிப்பு எல்லாத்தையுமே மாவில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மாவோடு சேர்ந்து இந்த தாளிப்பு நல்லா கலந்து வரணும். இதில் நான் கடலைப்பருப்பு சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள். நான் இன்றைக்கி இதை அடைகள் போல் தான் ஊற்றி எடுக்க போகிறேன். அதனால் திக்காக வச்சுருக்கேன். நீங்கள் தோசைகளாக மெல்லிஸாக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. அடைகளாக செய்யும் பொழுது மாவு திக்காக இருந்ததுனா தான் நமக்கு கரெக்டாக அது வெந்து வரும். அதே சமயத்தில் திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை எடுத்து நம்ம அடைகளாக செஞ்சிடலாம். அடைகள் செய்யறதுக்காக அடிகனமாக திக்காக இருக்க ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆப்பக்கடாய் இருந்ததுன்னா ஆப்பக்கடாயை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கடாய் நல்லா சூடேறின பிறகு மாவை ஒரு குழிக்கரண்டில் எடுத்து இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கடாயில் எண்ணெய் லைட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு எப்பொழுதும் போல் நம்ம வெங்காயம் வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா, அது போல் தேய்ச்சிட்டு நீங்கள் மாவு எடுத்து விட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். மிதமான தீலையும் லோ ஃப்ளேம்லேயுமே வச்சே சமைங்க. ஓரம் எண்ணெய் விட்டுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரமெல்லாம் லைட்டாக நமக்கு இது போல் செவந்து வந்திருக்கும். இப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இது போல் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் இருக்குது, திருப்பி போடுறதுக்கு முடியும் அப்படின்னா திருப்பி போடுங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுடுங்க. சென்டரில் இருக்க மாவெல்லாம் வேகட்டும். வெந்த பிறகு கரண்டியில் இது போல் எடுக்கும்பொழுது கரெக்டாக நமக்கு நிற்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நடுவில் வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மாவெல்லாம் வழிஞ்சிடும். கரெக்டாக நமக்கு இந்த ஷேப்பும் கிடைக்காது, சரியாகவும் வெந்து வராது. அதே போல் அடைகள் அப்படின்னும் போது நம்ம திக்காக தான் செய்வோம். திக்காக செய்யும் பொழுது லோ ஃப்ளேமில் வச்சு சமைச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே நல்லா சமமாக வெந்து வரும். இப்போ சூப்பராக நம்மளோட காராமணி அடை ரெடி ஆயிடுச்சு. இது போல் கடாயில் தான் நம்ம அடைகளாக செய்யணுன்றது கிடையாதுங்க. இதே மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் தோசையாக கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். ஆனால் மெல்லிசான தோசையாக வராது, கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக ஒரு காராமணி அடை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த காராமணி அடையோட காரசாரமான சட்னி எதுவாக இருந்தாலுமே தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது பருப்பு போட்டு செஞ்ச ரெசிபி அப்படிங்கிறதுனால சாம்பார் மாதிரியான சைடிஷை தவிர்த்துட்டு வெங்காய சட்னி, கார சட்னி, பூண்டு மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, இது போல் சட்னி வகைகள் இதோட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நமக்கு சாம்பார் தான்ப்பா பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்பாரே சைடிஷை தொட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த காராமணி அடைய பல வருஷம் கழித்து நான் இப்போ தாங்க செஞ்சேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வீட்டில் வயல்லாம் இருக்கும்பொழுது காராமணி பயிர் செய்வாங்க. அப்போ வீட்டில் நிறைய காராமணி இருக்கும்பொழுது காராமணியில் வடை, அடை, தோசை, போண்டா இது போல் ரெசிபீஸ்லாம் செய்வாங்க. இப்போது கடையில் வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த ரெசிபீஸ் எல்லாம் மறந்தே போச்சு. திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்தது. அதனால இந்த காராமணியை அடைகளாக செஞ்சு உங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.